நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக டிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யாத ஒரு டிஷ்ஷாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இப்போ வந்துட்டு நம்ம அல்வா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு நான் அல்வா பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அல்வா வந்துட்டு ஃபைனலாக பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அல்வா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை அல்வா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கோதுமை அல்வாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக சால்ட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு அதை வந்துட்டு அது முழுகிற அளவுக்கு வந்துட்டு அதே பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அது வந்துட்டு மூடிடலாம். ஒரு மணி நேரம் கழித்து வந்துட்டு மாவு நல்லா ஊறி இருக்கும். அப்போ வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நல்லா கரைச்சி கோதுமை மாவோட பால் வந்துட்டு நம்ம எடுக்க போகிறோம், ஃபில்ட்ரு பண்ணி போகிறோம். இதை நல்லா கரைச்சி விட்டிங்க அப்படின்னாலே வந்துட்டு தனியாக வேஸ்ட் இந்த கோதுமை மாவுலாம் வந்துடும். அதில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்டார்ச்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு கோதுமை மாவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோதுமை மாவோட பாலை வந்துட்டு தனியாக எடுத்துடலாம். இந்த மெத்தட்லேயும் எடுப்பாங்க. நிறைய பேர் இன்னொரு மெத்தடையும் பண்ணுவாங்க. அது இன்னொரு வீடியோவை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம கோதுமை மாவோட பால் எடுத்துட்டோம். அதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் நெய் ஊற்றி அதில் வந்துட்டு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு, ஸோ அதை வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஊற்றி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துட்டு கெட்டித்தன்மை வந்துடும். ஸோ கெட்டித்தன்மை வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நான் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏலக்காய் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா ஏலக்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலராக இருக்கணும். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணி லைட்டாக வந்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். எனக்கு வந்துட்டு தனியாக பாகு காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ சர்க்கரை பாகு வந்துட்டு ரெடி பண்ணி அதை அப்படியே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அல்வா கூட சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எனக்கு வந்துட்டு பயமாயிடுச்சு. அச்சோ நம்ம இவ்வளோ தூரம் ப்ராசஸ் பண்ணி அல்வா ஒழுங்காக வராது போல இருக்குது. அந்த அல்வா வந்துட்டு எண்ணெய் நிறைய நடுவில் வந்துட்டு நெய் எண்ணெய் நடுவில் கலந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். எண்ணெய் வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வரணும் இல்லையா அல்வாக்கு. அல்வா வந்துட்டு கெட்டியாகிட்டே இருக்குது. பட் எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரமாட்டேங்குது. எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நான் கிண்டி விட்டுகிட்டே இருக்கேன். அல்வா வந்துட்டு இவ்வளோதான சொதப்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே நம்ம வந்துட்டு விடாமுயற்சியாக நம்ம அல்வா பண்ணி ஆகணும். லோ ஃப்ளேமில் வச்சு நான் கிண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்துட்டு எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு. அல்வா வந்து நம்ம கரெக்டாக தான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அல்வா அதாவது எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு வந்துச்சு. ஊற்றின எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு நல்ல வேலை எனக்கு உயிரே அப்போ தான் வந்துச்சு. அல்வா கரெக்டாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அம்மா கிட்ட செருப்படி வாங்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அல்வா பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக ஒழுங்காக வந்துருச்சு. ஸோ அல்வா வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். அல்வா ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு வாழை இலையில் ஆயிலெலாம் வந்துட்டு அப்ளை பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வாழை இலை பார்த்திங்க அப்படின்னா ரெடியான அல்வாவை வந்துட்டு கொட்டி அதை வந்துட்டு ஒரு வழியாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ண அல்வா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆள் கொஞ்சம் சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு வாழை இலையில் இந்த மாதிரி வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ அல்வா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அல்வா பண்ண மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஒவ்வொரு புது டிஃப்ரெண்ட் அல்வாவாக வந்துட்டு நம்ம செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். பாய்.